விஷ் யூ ஆல் அ மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கண்டென்ட்குள்ளே போயிடலாம். எந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸும் கிடையாது. ஸோ நான் சில பல பொடியெல்லாம் பண்ணியிருக்கேன், அதை தான் காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து கொள்ளு பொடி. அதுக்கு நான் வந்து 1 கப் கொள்ளு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து இதை சிம்மில் வச்சே ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம். ஆனால் வந்து தீயக்கூடாது. ஸ்மெல் வந்தோன்னே நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க, காய வச்சிடலாம். இந்த கொள்ளு பொடி ரொம்ப யம்மியாக டேஸ்டியாக இருக்கவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட் தான். இது கூட ஒரு 1/2 கப் ஜீரா, இதையும் நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். சிம்லே வச்சு தான் பண்ணணும். இன்கேஸ் சூடாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டில் கூட நம்ம வதக்கிடலாம். இது கொஞ்சோண்டு ஸ்ப்ளட்டர் ஆகும். இது கூட வந்து நான் வந்து பெப்பரும் ஆட் பண்ணுறேன். பெப்பர் வந்து 1/4 கப் தான். இது 3 தாங்க இந்த கொள்ளு பொடிக்கான இன்க்ரீடியன்ட். இதை மட்டும் நம்ம ட்ரை பண்ணிவிட்டு காய வச்சுட்டு நம்ம வந்து நைஸாக பவுடர் பண்ணிடலாம். இது வந்து டெய்லி நீங்கள் ஒயிட் ரைஸ் எடுத்து எந்த ரைஸில் வேணாலும் ஒரு பொடி நல்லெண்ணெயோடு சேர்த்து சாப்பிடலாம். அண்ட் அரைக்கும் போது கொஞ்சோண்டு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இட்லி மிளகாய் பொடி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு 15 வரமிளகா எடுத்திருக்கேன். அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். ஏன்னா எனக்கு ஆக்சுவலி வந்து மார்னிங் வந்து பெருசாக டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுங்க. வீக்கெண்டில் எல்லாம் தூங்கிட்டுருப்பாங்க. ஸோ அந்த டைமில் நான் இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுப்பேன். அண்ட் வந்து இப்போ வந்து எதுவுமே சமைக்க தோணலை அப்படின்னா இந்த பொடியெலாம் வச்சு கூட நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நான் ஒரு 1/2 கப் சன்னா தால் எடுத்திருக்கேன், கடலை பருப்பு. அதையும் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். இது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆன அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து உளுந்தும் அதே 1/2 கப்பு தான், அதே அளவுக்கு எடுத்து அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுறோம். இது எல்லாமே தீயக்கூடாதுங்க, ரோஸ்ட் ஆனும் ஆனால் தீயக்கூடாது. தென் வந்து நான் வந்து ஒரு 1/4 கப் வந்து செசமி சீடு எடுத்திருக்கேன். கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். வெள்ளைனாலும் ஓகே தான். நல்லா வறுத்துடலாம். இது வந்து ஆஃப் பண்ணிவிட்டே நீங்கள் அந்த ஸ்ப்ளட்டர் ஆனாவே போதும். அது கூட நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இட்லி ரைஸ் எடுத்திருக்கேன். நம்ம இட்லிக்கு அரைப்போம் இல்லையா, அந்த அரிசி எடுத்து அதையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிடுறேன். இந்த இட்லி பொடியுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணேன். ஏன்னா என் பையன் சாப்பிடுவான் அதனால். அண்ட் அது கூட நான் வந்து பெருங்காயம் வந்து 1 பிஞ்ச் போட்டு அரைச்சிக்கிறேன். அண்ட் இதை ஆட் பண்ண மறந்துட்டேன். ஃப்ரைட் கிராம் இருக்கு இல்லையா, அது என்ன நம்ம உடச்ச கடலை, அது வந்து 1 கப் எடுத்துக்கணும். இது எல்லாமே நான் ஆற விட்டுற போகிறேன். நெக்ஸ்ட் வந்து பருப்பு பொடி செஞ்சிடலாம். அதுக்கு வந்து அதே கடாயில் நான் வந்து அந்த ரெட் ரைட் சில்லி எடுத்திருக்கேன் 10. நீங்கள் வந்து வரமிளகா எடுத்துக்கோங்க, ஏன்னா இது கொஞ்சம் காரமாக இருக்கும். என் பையன் சாப்பிடுவான், அதனால நான் வந்து காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். ஸோ பெருசாக ஸ்பைஸ் இருக்காது. இதுவும் நல்லா வறுத்துட்டு நம்ம வந்து 2 கப் அளவு நம்ம வந்து உடச்ச கடலை ஆட் பண்ண போகிறோம். இதுவும் நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். ஸ்கின்னோட நான் ஒரு 15 பல் பூண்டை எடுத்திருக்கேன். இதையுமே நம்ம வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். ஈரப்பதம் இருக்கக்கூடாது, ஆனால் தீயவும் கூடாது. ஸோ இதெல்லாம் வறுத்து நான் எல்லாத்தையும் காய வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து நான் வந்து நல்லா சாஃப்டாக அரைக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சம் கொரப்பாக இருந்தால் ஓகே தான். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் இப்போ வந்து நம்ம வந்து எப்படி சாப்பிட்ணுன்னா, இந்த கொள்ளு பொடி இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம வந்து ஒரே ஒரு கைப்பிடி சாப்பாடில் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அண்ட் வந்து நல்லெண்ணெய் லைட்டாக ஒரு ரொம்ப கம்மியான ஸ்பூன் போட்டு நம்ம சாப்பிடலாம். இதனால் என்னென்னா அன்னன்னைக்கு கொலஸ்ட்ரால்லாம் குறையும். அன்னன்னைக்கு ஃபேட் குறையும் சொல்லுவாங்க. பட் எனக்கு வந்து இது ஒர்க் அவுட் ஆகிருக்கு. என்னோடய டம்மியெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இதனால தானான்னு எனக்கு தெரியல. பட் திஸ் இஸ் குட். எதுவுமே சாப்பிடாததுக்கு இப்படி சாப்பிட்டு போகலாம். கண்டிப்பாக இந்த பொடியெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இந்த ட்ரெஸ் ட்ரையர் ஸ்டாண்ட் வாங்கினேங்க. இது வந்து ஏன் வாங்கினேன்னா, மழைக்காலம் இல்லையா, அதனால வந்து எனக்கு வந்து காய வைக்கிற துணி எல்லாமே ஈரமாகிடுது. அதே மாதிரி சில்னஸ்னால கூட அது ஈரமாகவே இருக்குது. ஸோ நான் வந்து இந்த ஸ்டாண்ட் வாங்கினேன். நிஜமாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மழை பெய்கிறப்போ நான் எடுத்து உள்ளே வச்சுக்கிறேன், இல்லை வெயில் வரப்போ எனக்கு எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் நான் சுற்றி வைக்கிறேன். கீழே டயர் இருக்கிறதுனால ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் லைட் வெயிட் கூட. இது ஸ்டாண்ட் எப்படின்னா, உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லா துணியுமே வந்து வைக்க முடியும், போட முடியும். நான் வந்து டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே தான் துணி வாஷ் பண்ணுவேன். ஸோ எனக்கு எவ்வளோ துணி சேரும்ன்ற ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். ஃபேமிலி ஆஃப் 3 அதோட துணியெல்லாம் வந்து எனக்கு இது ஃபுல்லாகவே எனக்கு செட் ஆகிடும். நான் இன்னும் பெட்ஷீட்ஸ்லாம் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தது இல்லைங்க. ஒரு சைடு மட்டும் அவங்க வந்து எதுவுமே கொடுக்கல. ரீசன் என்னன்னா, பெரிய துணியெல்லாம் போடுறதுக்காக அது நீங்கள் ஏற்ற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதும் கொஞ்சம் ட்ரிக்கி, பட் ஈஸி தான். இது வந்து நம்ம ஹேங்கர் மாட்டுறதுக்கும் ஒரு ஸ்லைடர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது கூட வந்து குட்டி குட்டி துணி காய வைக்கிறதுக்கு அந்த கிளிப்பெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இது கூட கொடுத்துருக்காங்க. அது பேர் என்னென்னு எனக்கு தெரியல. அந்த ஸ்டாண்ட் கூட நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும்.
இது ஒன் ஆஃப் த குட் பை நான் சொல்வேங்க. வொர்த் பையிங் அண்ட் குவாலிட்டி கூட லைட் வெயிட் நல்லா தான் இருக்குது. நாட் பேட் ஃபார் த மனி. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு எதனா டேக்அவே இருந்துச்சுனாலும் ஐ வில் பி வெரி ஹாப்பி. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.